ஹைப் பண்ணுமா மன்னர் வரார் ஓகே ஃபைன் ஆக்சுவலா நான் தான் ஓபன் பண்ணனும் நீ ஓபன் பண்ற குடுக்குற மாதிரி ஆர்வ கோளாறு கமிஷன் கார்டுலாம் கிடைக்கும் அதே கார்டு வந்து தான் நான் வாங்குனேன் இது என்னது இந்த கடைக்கு பிரிண்டர் வர மாதிரி இருந்துது இல்ல ஓபன் பண்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் போயிட்டு வரோம் பை அப்படினு சொன்னீங்க கோலம் பொடி வந்து வித்துட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து முகத்தில் இருக்க லைட்டான மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 2 வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருந்தது, அதுக்கு லைட்டாக மேக்கப் போட்டிருந்தேன். லைக் கண்ணில் வந்து அதாவது ஐலைனரும் மையும் வந்து போட்டிருந்தேன். கோலப்பொடி, வெள்ளை கோலப்பொடி இப்போதைக்கு தேவைப்படாது, அப்புறம் வாங்கிக்கலாம். லைட்டான மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங் பிரைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் கிளியர் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் அண்ட் நைட் வந்து இந்த பவுடர் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த பவுடர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போதைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறீங்க, டிஎம் பண்ணியிருக்கீங்க, அக்கா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கோலப்பொடி வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து நான் கொஞ்சமாக இந்த பாட்டில் எப்படி எடுத்துப்பேன், இப்படி தான் விடுவோம், அப்புறம் மிச்சத்தை இப்படி கொட்டிப்பேன். ஸோ அந்த ஃபேஸ் பவுடர் வந்து கையில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறது. அவசரத்துக்கு தண்ணியும் பற்ற மாட்டேங்குங்க, குளிக்கும் போது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ மை காட், அந்த ஒரு ஈர மண் வாசம், அந்த முல்தானி மெட்டி போட்டனால எப்போவுமே அந்த ஈர மண் வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது எனக்கு கேட்கும் போது அப்படியே இப்போ நல்ல ஜோனு மழை பெஞ்சு நான் டெரஸில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஈர மண் வாசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு இங்கே திரியாக இருந்தது, பிளாக் அந்த ஒயிட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது நல்ல திரியாக இருந்தது. அண்ட் இது ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. பார்லர்லாம் போகல, இதே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் அடிக்கடி வர மாட்டேங்குது. அண்ட் இங்கே இருந்த பிளாக்னஸ் இருக்குது பாருங்கள், அது நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ ஃபேஸை வந்து நல்லா தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடுறது. லைக் 1 to 2 minutes இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் பாருங்கள், அந்த டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்க. யாராச்சும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது மேக்கிங் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அதோட வந்து டீட்டெயில் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைனா ஐகார்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நான் எப்படி வந்து ஃபட்டாஃபட் ஒரு குவிக் மேக்கப் லுக் வந்து பார்த்தலாம். ஆர்கானிக் நேத்ராவோட 100% பியூர் அண்ட் ஆர்கானிக் ரோஸ் வாட்டர் வித் வைட்டமின் சி இருக்குது. இது வந்து ஒரு மிஸ்ட் டோனர், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு லோஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மேக்கப் போடும்போது இந்த ஒரு லோஷன் தான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆக்காமல் நம்ம மேக்கப் போட்டாலும் நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு க்ரீம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் லிப் பாம். ரொம்ப ட்ரையாக அது ஏன்னே தெரியல, அதனால் இல்லை எப்போவுமே லிப் பாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து லாஷீல்டோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இன்சைட்டோட ப்ரைமர் 3-in-1 ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்ல ஸ்மூத்தான ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரைமர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைமர் டூ. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். என்னோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து ஹைட் அவுட் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக வந்து ப்ராடக்ட்டை வச்சு, அதாவது கன்சீலரை வச்சு ஹைட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் லைக் இந்த டார்க்னஸை மட்டும் ஹைட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே வந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ரெவல்யூஷனோட கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். எங்கே டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபிங்கர்ஸ் வச்சு நான் இப்படி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கன்சீல் பண்ணோம்ல, அது பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். கே பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து நைக்காவோட ப்ரௌ சிக் வாவ் அப்படின்னு சொல்கிற ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ ஓகே ஆக்சுவலாக நான் இங்கே யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைல்டோட ரோஸ் இந்த ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ வந்து போட்டாச்சு. லைக் பர்ன்ட் பிரிக் ஷேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, இது வந்து நான் கான்டோர் ஷேடாக வந்து யூஸ் பண்ணிக்க போனேன். ஸோ இந்த ஒரு லைட் பர்பிளும் இந்த டீப் பர்பிளும் வந்து எடுத்து ஒரு லைட்டாக ஒரு ப்ளஷ் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிட்டேன். போதும், வீட்டில் தானே இருக்கும், நான் சும்மா ரெடி ஆகிறதுக்கு வேண்டிய அப்படியே இல்லை இதுலேயும் மல்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாஸ் தான் வந்து கொடுத்தேன். ஸோ எஸ், ரெடி ஆயாச்சு. இப்போ லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் வந்து டச் பண்ண போகிறோம். டன். ஸோ எப்படி இருக்குது இந்த லுக்கு சொல்லுங்கள். ஸோ ஃபட்டாஃபட்னு வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ ஹேர் டூ மட்டும் பண்ணணும். ஸோ ஹேர் டூக்கு எனக்கு எப்போவுமே இந்த கொண்டை தான் பிடிச்சிருக்கு. முடியும் வந்து வளர்ந்துருச்சு. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்போ பூ முடி குடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் கோவிலுக்கே போக முடிய மாட்டேங்குதுங்க. ஏதோ ஒரு ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கனால என்னால் கோவிலுக்கு போக முடியல. பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நான் போயிட்டு அப்புறம் முடியெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், கலரிங்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன கலர் வந்து எனக்கு செட் ஆகும்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் தனியாக வீடியோ எடுக்கட்டுமா? அண்ட் இன்னொரும் ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அது என்னன்னா, கெரட்டின் பண்ணட்டுமா இல்லை ஸ்மூத்தனிங் பண்ணட்டுமா? இது ரெண்டுல எது நல்லது, எது பெஸ்ட்? இதுக்கு முன்னாடி யாராச்சும் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து டக்குன்னு வந்து ஹேர் டூ பண்ணிடுறேன். ஸோ நான் பேசுறதுல நான் ஐலைனர் போடுறதே மறந்துட்டேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் வந்து யூஸ் பண்ணி லைன் பண்ணிக்க போனேன், சின்னதாக ஒரு விங் லைனர் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் மெப்ளினோட கொலோசல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். அண்ட் நம்ம பக்கத்தில் கிஃப்ட் பாக்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளார இருக்க எல்லா கிஃப்ட்ஸும் வந்து அமேசான்லேருந்து தான் வந்து பிக் பண்ணேன். அண்ட் ஆக்சுவலாக இது வேலண்டைன் மந்த்னால, அதாவது ஃபெப்ரவரி மந்த் வேலண்டைன் மந்த் இல்லையா, ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட பார்ட்னருக்கு வந்து என்ன மாதிரி கிஃப்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நான் காமிக்கிறதுல நீங்கள் வந்து அது ஆப்ஷன்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எனக்கு அவருக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேன். அண்ட் காமனாக வந்து ஒரு சில ஐட்டம்ஸும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கிஃப்டிங் ஐடியாவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக வந்து கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் ரெடி ஆயிட்டேன். அப்புறம் கிஃப்ட் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. கிஃப்ட் வாங்குற பர்சனை வந்து கூப்பிடலாம். வாங்க மிஸ்டர் தங்கராஜ். ஹைப் பண்ணுமா? மன்னர் வரார் வரார். பிஸ்கட் ஹெவியா பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்கு. தன்மை இது நீ என்கிட்ட செஞ்சு சொன்னால செஞ்சு கொடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். கொண்டா இங்கேயே மாட்டிட்டு பாத்தியா? ஏன் இவ்வளவு விவரம் பாரு. நானும் மாங்காய் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கோ சொல்றான். அதான் பண்ண ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? நான் ஏதோ விளையாடுறதுக்கு சரி நினைச்சிட்டு இருந்தேன். கடைசி எனக்கு கொடுக்குற கிஃப்ட்னு தெரியாது. தெரிஞ்சுதான் ஸ்வீட் வேற வாங்கி கொடுத்துருப்பேன். எனக்கு வரும் தெரிஞ்சா இன்னும் ஸ்பெஷலா பண்ணிருப்பீங்க. ஆமா ஓகே ஃபைன். ஆக்சுவலா இது நான் தான் ஓபன் பண்ணனும். நீ ஓபன் பண்ற கொடுக்குற மாதிரி ஆர்வ கோளாறு. பாப்பா பேக்கிங் பயங்கரம். நான் அது போட்டேன். நீ இத ஒண்ணியா முதல்ல சொல்லிட்டீங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்களாம். ஓகே அப்படி என்ன தெரியுமா இருக்கு? என்னென்ன இருக்குன்னு சொல்லு. என்னென்ன இருக்கும்? அதுவே மிரட்டுற கெஸ் ஏதாவது டிஷர்ட், வாட்சஸ், ஏதாவது என்ன லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. ஒரு கண்ணாடி கிண்ணாடி கொடுத்துருப்ப. போன் அடிக்குது வேற. வேற என்ன பெல்ட் இது மாதிரி வாங்கியிருப்பீங்க. சரி அதெல்லாம் ஆப்ஷனா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. வேற என்ன இருக்கு? ஏதாவது ஆப்பிள் வாட்ச், போன் கேட்டீங்க சொல்றதானே. அப்புறம் ஆப்பிள் ஐபேட் பிரிச்சே பாத்துரு. அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல இவர் லிஸ்ட் கொடுக்கற பட்ஜெட் பார்த்தா ரொம்ப பெருசா போகுது. அது மாதிரி தான் இருக்கு. இல்ல இல்ல என்ன அது கோட் துணியா? இல்லப்பா பெட்ஷீட். பெட்ஷீட். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு பெட்ஷீட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஆசையாக இவர் தான் வாங்கினாரு. இந்த பெட்டு வர்றதுக்குள்ளார இவர் பட்ட பாடு இருக்கே ஐயோ அப்படின்னு மாதிரி இருந்தது. அண்ட் இதுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணது இவர் தான். அதனால ஒரு பெட் ஸ்ப்ரெட் 104 சென்டிமீட்டர் இன்டூ 104 சென்டிமீட்டர். ஸோ பெட் சைஸ் 84 எங்க பெட் சைஸ் வந்து 84x84. ஸோ அதனால தேடிட்டே இருந்தோம். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும் போது இதே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, பட் இதே வந்து 2000 ரூபாய் கிட்ட வருது. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சாட்டின் ஃபினிஷ் உள்ள ஒரு பெட்ஷீட். ஒன் சைடுல மட்டும் தான். அண்ட் இந்த கலர் வந்து ரொம்ப ரேர் கலர், லைக் ஆனியன் பிங்க் கலர் இருக்கு இல்லையா. எங்கேயுமே கிடைக்கும். அமேசான் கார்ட்ல கிடைக்கும். அதே கார்ட்ல இருந்து தான் நான் வாங்குனேன். நெக்ஸ்ட் இது உருட்டுறத பார்த்தா சவுண்ட் மேபி வாட்சா தான் இருக்கணும். வாட்ச் பாத்தீங்களா? சொன்னல ஆர்டி பார்த்தா கண்டுபிடிச்சல வாட்ச். இது என்ன வாட்ச்ப்பா? ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச். ஆப்பிள் தான் கேட்டேன். ஆப்பிள் வெயிட் பண்ணுப்பா. ஐயோ நீ பேசல உடனே ஆப்பிள் தான் காமிச்சிடுவா. வெச்சு ஆப்பிள் வாட்ச்ன்றவா. ஏன் தன்மை இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் இது என்னது? இந்த கடைக்கு பிரிண்டர் வர மாதிரி இருந்திருக்குது. ஒண்ணே காணா. கீழ இருக்கு. ஓகே டானிக்கா? நம்ம ஹேர் டானிக். ஹேர் டானிக்
இது ஹேர் டானிக் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. வேப்பரேஜ் ஆயில் போட்டுருக்காங்க தெரியாதுமா. ரூம் ஃப்ரெஷ்னர், ரூமுக்கு யூஸ் பண்ணுற ரூம் ஃப்ரெஷ்னர். சூப்பர் கிஃப்ட். இவரோட அமேசான் போய் நான் செக் பண்ணேங்க, இதெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. இது எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். கடைக்கு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு. அது முன்னாடி பிளான் பண்ணி வீட்டுக்கு ஆக்சுவலாக வீட்டு அந்த இது வாங்கிட்டோம்னு வச்சுங்க, ரூம் 3 ரூம் வாங்கி ஊற்றி வச்சிடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, இப்போ இது ஒன்று அதனால சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனால இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு 900 rupees கிட்ட வருது. 1 liter of this. இது வந்து ஆடு நீங்க என்ன பண்ணணும், இதை டைல்யூட் பண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்மெல் ரொம்ப மைல்டாக இருக்கும். ப்ளசன்ட் ஸ்மெல். நெக்ஸ்ட் ஏதோ கருப்பு பொட்டி வருது. வாட் இஸ் திஸ்? தி மேன் கம்பெனி ப்ரீமியம் க்ரூமிங் எசென்சியல் ஃபார் மென். ஸோ இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் த மேன் கம்பெனி. இது வந்து ஒரு ப்ரீமியம் க்ரூமிங் எசென்ஷியல் கிட் ஃபார் மென். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வேலண்டைனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்றொன்னா என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேவிங் ஆயில். இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ரீ ஷேவிங் ஆயில் ஒன்று. சேவே பண்ணுற டிம் தான் பண்ணுறேன். பரவாயில்ல, இதுக்காக சேவ் பண்ணணும். ஆமாம், நான் கூட சேவ் பண்ணுங்க. ஓகே. ஆமாம், எனக்கு எப்பவுமே வந்து அந்த க்ளீன் ஷேவ் பண்ண ரொம்ப பிடிக்கும் ராஜ். நீ க்ளீன் ஷேவ் பண்ணிடு. உனக்கும் தான். அவ வந்து சொல்லுவா குத்துதும்பா. ஒழுங்கா க்ளீன் ஷேவ் பண்ணிடுங்க. அப்ப இது நீ தான் ஐடியா கொடுத்தியா இத வாங்க சொல்லி? அடுத்து வந்து ஆஃப்டர் ஷேவ். ஓகே, சேவே பண்ணலையா? ஆஃப்டர் ஷேவ் வரை நடுவுல ஷேவ் பண்ணிருக்கு. இந்த மூஞ்சில புஸ் புஸ் செம சாஃப்ட்டா இருக்கு. குடுடா, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். முயல் முடியுமா இருக்கு. இந்த முயல் முடி நீங்க வச்சு சாஃப்ட்டா இருக்கு. ஓகே, யார் இதெல்லாம் வச்சு பண்றா? இது ஃபோம் இருக்கு, பூசிட்டு போயிடுறாங்க. இது நல்லா, இதுதான் இந்த நல்லது. ஃபோம்லாம் வந்து ரொம்ப கெமிக்கல். தெரியாது, இது ஒரு கம்ப்ளீட் நல்லா இருக்கு. அப்புறம் இது ரொம்ப நேரம் எடுத்தேன். இது வந்து ஃபேஸ் வாஷ் ராஜு, கெஃபைன் ஃபேஸ் வாஷ். இது ஸ்டிக்கர் பிடிச்சு தரேன். பிடிச்சு தரேன். அப்பப்போ நமிதா அம்மா வந்து எட்டி பார்க்கறாங்க வாயில. லைக் கெஃபைன் ஃபேஸ் வாஷ் மேன் கம்பெனில இருந்து only specially for men'sக்கு காஃபி அரபிகா அண்ட் green tea. இது டீப்பா கிளென்ஸ் பண்ணி உன் ஸ்கின்னை வந்து எனர்ஜைஸ் காஃபி போட்டுருக்கா. கல்வி வைத்தனமே காஃபி தான் அம்மா கொண்டு போய் போட்டுவா. காஃபி போட்டுனேன் உசாராவி. எனக்கு காஃபி பைத்தியம். காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆமா. அடுத்து வந்து லெமன் ஷேவிங் ஃபோம். இந்தாப்பா கேட்டல என்னன்னு தெரியல, ரொம்ப நேரம் படிச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லா சேவ் பண்ண சொல்றேன். ஓபன் பண்ண ஒரு பாக்ஸ் ஆச்சு எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த ஷேவிங் ஃபோம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இது நார்மல், இது நான் பாத்திருக்கேன். இது ப்ரூட்ல வந்து கிரீன் கலர் வரும்ல, கிரீன் கலர் வரும். ப்ரௌனும் பாத்திருக்கேன். அப்படியா? சோ அந்த மாதிரி தான் இருக்கு. சோ இந்த ஒரு கிட்ல வந்து க்ரூமிங் கிட் ஃபார் மென். நீங்க வந்து உங்களோட வேலண்டைன் பிரசன்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முடிச்சு போட்டு வர்றே. வாட் இஸ் திஸ்? ஏதோ தண்ணி மாதிரி ஆடுது கம்ப்ளீட்டா. சரி, கண்டிப்பா வந்து ஏதோ ஸ்ப்ரே ஐட்டம் தான். என்ன எல்லாமே ஆட்டினா தலக்கு பழக்குங்குது. பாட்டில் பார்த்தா தெரியுது. இது என்ன முட்டாயா இருக்கும்? அதோட பெருசுக்கு ஏன் ராஜு கண்டுபிடிச்சிட்டே ஓகே, இது என்ன நான் கண்டுபிடிச்சேன் உனக்காக. அப்ப இது என்னவா இருக்கும் தெரியலையே. அவ தான கஷ்டப்பட்டு பேக்லாம் பண்ணிருக்கா. பாப்பா பேக்கிங் தன்மை பயங்கரமா இருக்குது. வாவ், ஜிகி ஜிகி மின்னுதே. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து யூனிசெக்ஸ். இது 1000 wishes from Bath and Body Works. இது சீல் பண்ணும்போது ரொம்ப கோவத்துல இருந்திருப்போம். நான் மேலாம் ஃபீமேலாம் தெரியல, யார் மேலே கோவம் தெரியல. பயங்கர டைட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்மெல். எப்படி ஆன்லைனில் ஸ்மெல் பண்ணி கூட விடுறாங்க. நல்ல ஸ்மெல், மைல்டாக ஒரு சாக்லேட் ஒரு மாதிரியான ஸ்மெல். உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா. இது வந்து 1000 wishes from the brand Bath and Body Works. இது வந்து ஒரு மிஸ்ட் மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு வந்துட்டு நீங்க நான் பாடியில வந்து க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து ஜாஸ்தி தான். ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட VIP 212 இருக்கு இல்லையா, அதே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இதுலயும் வருது. என்ன காஸ்ட் வருது? அரௌண்ட் 1700 rupees கிட்ட வருது. ஓகே, அப்ப நான் அடிக்க கூடாது. தன்மை டெய்லியும் எடுக்கணும், இப்படி பார்க்கணும், வந்துக்கணும், இப்படி காமிச்சுக்கணும், இப்படி காமிச்சிட்டு அப்படியே வெச்சிடணும். டெய்லி காமிக்கணும். நீ வாரம் செக் பண்ணுவேன். இதுக்கு இவ்வளவு மேல குறைய கூடாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் எடுத்துக்கோ. இது என்ன இவ்வளவு பெரிய டப்பா? என்னப்பா இது? ஆரஞ்சு மல்லாமுட்டியா? ஸ்க்ரப் பாடி. ஓகே, இதுவும் அந்த அளவு பட்டி பார்க்கறது கரெக்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேஷியல் கிட் கிடையாதுங்க, தப்பா சொல்றேன். ராங் ராங் ராங். தன்மை ராங் சொல்லிடுறேன். ஓகே, சொல்யூஷன் தப்பா சொல்றேன். பார்க்காம கரெக்ட்டா சொல்லிட்டு இருந்தேன். லோஷன் லோஷன் லோஷன், பாடி லோஷன், ஃபேஸ் பாடி பாலிஷ் இதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து Bryan and Candy நியூயார்க் ஆரஞ்ச் அண்ட் மேண்ட்ரைன் பாத் அண்ட் பாடி எசென்ஷியல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் இருக்கு, பாடி பாலிஷ் இருக்கு, அதுக்கப்புறம் உள்ளார என்ன இருக்குன்னு நான் பார்த்தா தான் தெரியும். கம்ப்ளீட் நானே இது வரைக்கும் இதை இன்னும் ரிமூவ் பண்ணி பார்க்கவே இல்லை. இதை இந்த பாக்ஸை நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கலங்க. இவரே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டு வச்சிருந்தேன்.
ஸோ என்னென்ன இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். பட் நல்ல ஒரு பேக் இல்லை, ஓப்பன் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். போயிட்டு வரோம். ஓப்பன் பண்ணிட்டாரு. சாலி நான் என்ன பண்ணுறது விடுதல் போகுது. சரி ரைட் விடு. ஏப்பா உங்கள் அம்மா அத்தனை வச்சு ஒன்று தான் எனக்கு ஒன்று வச்சுக்குவேன். நான் ஒன்று தான் லைட்டாக போட்டுச்சேன். மூட்டை அதேங்கப்பா டொன்டோ டைம் பிஸ்கட். ஓ நல்லா இருக்கு. அவ்வளோதானா? நல்லா இருக்கா? கிளாத்தே செமையாக இருக்குப்பா. இரு ரொம்ப பறக்காத, காமிச்சிடலாம். காமி. அவர் வந்து இது வந்து ஒரு சாட்டின் கிளாத் குள்ளார போட்டிருக்காங்க. இந்த ஓப்பன் இப்படி ஓப்பன் ஓப்பன் பண்ணி தூக்க முடிய ஓப்பனும் தம்பி வந்துட்டு அப்புறம் இடிச்சிட போகுது. வாட் இஸ் திஸ்? நாடா பொட்டலம் கட்டியிருக்காங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. வைன் டப்பா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பிளாஸ்டிக். ஹாப்பியா? டபுள் ஹாப்பி. குமுதா ஹாப்பியா நாச்சி? இதெல்லாம் பார்த்தா யூஸ் பண்ண நான் உனக்கு கொடுக்குறேனே. வேலண்டைனுக்கு எனக்கு என்ன கொடுப்பா? உனக்கு தந்துடுறேன். எனக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் பண்ணாருங்க. கீ செயின் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டோட கீ செயின், என் வண்டி கீ செயின், கேட்டோட கீ செயின் எல்லாத்தையும் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு அழகான ஒரு கீ செயினில் போட்டு கொடுத்தாரு. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தேடிட்டு இருக்கேன் கீ செயின் எங்கன்னு. கீ தேடிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து இதெல்லாம் போட்டு அந்த லாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லவ் சிம்பிள் போட்டு வச்சிருந்தாரு. எனக்கு அப்படியே சூப்பர். அன்னைக்கு தான் இதெல்லாம் வந்து நீ இவ்வளோ பண்ணலை எனக்கு, அதனால நான் இதெல்லாம் உனக்கு நான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு வாங்கி கொடுத்தேன். மொத்தமாக இதுல இருந்து காலி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். காமிக்கிறது பட்டாப்பா தெரியாதுல்ல. ஓகே, இதை வந்து ஒரு பாத் டப்புங்க. இதுக்குள்ள போராஜ் நீ ரொம்ப பெருசா இருக்கு. உனக்கு தான் கட்டாது. என் ஒரு கால் குடி கை கூடி போய் கழுவ முடியாது. கை கழுவ முடியாது, சின்னதா இருக்கு. தன்மை நீ போ. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பாத் டப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாத் அண்ட் ஷார்ஜர். ஃபிளேவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் மண்டாரின். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப். இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் வந்து ஸ்க்ரப். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி இருக்கு. இது வந்து பாடி பாலிஷ். இது வந்து ஸ்க்ரப். இது ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன். இது ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன். இதெல்லாம் போட்டு நீ மினுமினு ஆயிடுற. சரியா? இது கூட வந்து ஒரு லூஃபாவும் கொடுத்துருக்காங்க. என்ன கொரோனா மாதிரி இருக்கு சிம்பிள். புரியுதா? கொரோனா வருமே குச்சி டோன்ட் டச்சா யூஸ் பண்ண மாட்டேன். நீ இதெல்லாம் பிச்சிட்டு வருது. என்ன பண்ண போட்டு நான் தெரியல. இது பிச்சினா பிச்சை தான் செய்யும். போட்டு நல்லா தேய்க்கணுங்க. இதை வச்சு அப்படியே நம்ம ஜென்ட்லா வந்து நல்லா பாடி ஃபுல்லா தேய்ச்சிக்கணும். இந்த யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அசிஸ்டன்ட் நீ தான் நல்லா பண்ணு. எனக்கு நீ தேய்ச்சணும். அடுத்து சோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தேன்னா இந்த லேப்டாப்க்கு லேப்டாப் பேக். ரொம்ப அருமையா இருக்கு. லேப்டாப் லேப்டாப்பா கொடுத்தா பரவாயில்ல. லேப்டாப் நீ வாங்கிக்கோ. பாத்தியா எப்படி தெரியுமா இருக்கு? செயின் வாங்கி கொடுத்துட்டு ஏன் நீ போய் வாங்கிக்க மாதிரி கதையா இருக்குது. அப்ப நீ அடுத்த பாடி நானே கூட வாங்கிடலாம். செயின் கேஜெட்ஸ் வாங்குறதா கஷ்டம். ஓகே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தம்பி உள்ள ஒண்ணுமே இல்லை, நீ வெட்டி பாக்குறீங்க. லெதரா? ஆமா, பியூர் லெதர். இது அமேசான் கடா? அதே கார்டு தான். இது ரேட் மறந்து போச்சு. நான் கீழே வந்து இல்ல லிங்க்ல கொடுத்துறேன் பாத்து. லிங்க் உனக்கும் நான் சொல்றேன். இங்க பாரு பெரிய இதா இருக்கு. நீ எங்கேயும் டிராவல் பண்றதா அந்த ப்ரொஃபஷனலா வந்து ஆக்சுவலா உங்களுக்கு நான் சொல்றேன், இவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்பதான் நம்ம வந்து வெப்சைட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தொழிலுக்கு அடுத்த வாரம் வந்துரும். ஆமா, அடுத்த வாரம் வந்துரும். நிறைய பேர் ஆன்லைன் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதனால இவருக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. அதுக்காக நான் யோசிச்சு ஃபர்ஸ்ட் லேப்டாப் பேக் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட லேப்டாப் இருக்கு. பட் ஆனா இவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது நம்ம கிட்ட இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் லேப்டாப் பேக் வந்து வாங்கியாச்சு. அடுத்தது லேப்டாப் பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதனால இந்த ஒரு பேக் வந்து வாங்கியிருக்கேன். எங்கேயாச்சும் போதுன்னா டக்குனு வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். அசிஸ்டன்ட் இது தான் பாத்துக்கணும். எல்லாமே அசிஸ்டன்ட்டா? என் பொண்ணு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி சரி சைலன்ஸ். இங்கிலீஷ் மிட்டாய், இங்கிலீஷ் மிட்டாய். சரி வெச்சுக்கோ. வெச்சுக்கோ. உங்க டாடி நான் கொடுத்தாச்சு, நீ வெச்சுக்கோ. நீயும் என் வேலண்டைன் தாடி. இந்த சாக்லேட் வந்து இப்பதான் எல்லா பக்கம் கிடைக்குது. இது ஒரு சாக்லேட். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ற கடையில மட்டும் தான் கிடைச்சது. பியூட்டி பேஸ் ஷாப் தான். இது பாத்தீங்கன்னா இப்ப லேஸ் பீஸ் மாதிரி பொட்டிகளோட வந்துச்சு. ஆனா ரொம்ப ரீச்சான சாக்லேட். ஃபாரின் சாக்லேட் ஒரு பொட்டி கடை ரீச் ஆனது இந்த சாக்லேட். நான் இப்போ உனக்கு ஊட்டி விடுறேன். Ferrero Rocher. யாருக்கெல்லாம் Ferrero Rocher பிடிக்கும்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன் பிடிக்கும் எல்லாத்தையும் வாங்கி அனுப்புறியா? சர்ப்ரைஸா அனுப்பிச்சலாமா? அனுப்பிச்சலாம் இல்லையா? இது ஒன்று சட்ட வயிறு பசிக்காது, அடைச்சிடும் வயிறு. அடைச்சு வெடி. ஏன் பசிக்குது? அடைச்சு வெடி. இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ இந்தாங்க சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த வீடியோவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் தென் டேக் கேர். டாடா பை பை.